வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க. சூப்பரான தலசேரி ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நாட்டுக்கோழியெல்லாம் ரெடி பண்ணி கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது சீரக சம்பா அரிசியில் தான் இன்றைக்கி இந்த தலசேரி ஸ்பெஷல் பிரியாணி பண்ண போகிறோம். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து நான் கழுவி ஊற வச்சுக்கிறேன். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம ஊர் ஸ்டைல் கிடையாது. சுத்தமாகவே மாறுதலாக உள்ள ஒரு டேஸ்ட்டில் முகத்துக்கு அடிக்காமல், அதுவும் பிரியாணி லவ்வர்ஸ்க்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து இதே மாதிரி செய்ய சொல்லி வீட்டில் கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை சீரக சம்பா அரிசியை நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு வடிச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு அரிசி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எடுத்து வச்சுருக்கிறதுனால நமக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். சீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரம் ஊறிடும். அதனால தான் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அரிசியை ஊற வச்சேன். கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அரிசி ஊறினா போதும். ஏன்னா பொதுவாகவே கேரளா பிரியாணியில் அரிசியை தனியாக வடிச்சிட்டு தான் பிரியாணி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த தலசேரி நாட்டுக்கோழி பிரியாணி. தலசேரி ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுக்கு நாட்டுக்கோழி 1 கிலோ அளவு எடுத்துருக்கிறேன். அரிசி நான் 1/2 கிலோ தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 3/4 கிலோ அளவு வரைக்குமே நீங்கள் அரிசி எடுத்துக்கலாம். 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு நாட்டுக்கோழியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே ஹோம்மேட் மஞ்சள் தூள் தான் சேர்ப்பேன், அது உங்களுக்கே தெரியும். இது கூடவே நல்லா மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கியிருக்கிறேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். சின்ன சின்ன பச்சை மிளகாங்கிறதுனால ஒரு 15 பச்சை மிளகாயை 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே பச்சையாகவே சிக்கனோட சேர்த்துருங்க. பச்சை மிளகா நீங்கள் அளவை கம்மி பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறதுக்காக பச்சை மிளகா நான் அதிகமாக சேர்த்துருக்கிறேன். பொடியாக நறுக்கின மல்லி புதினாவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. நல்லா விதைகளை நீக்கிட்டு ஒன்று போல் அந்த சாறை புழிஞ்சி விட்டுக்கோங்க. இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக மட்டும்தான், இதில் காரம் இருக்காது. மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் கரம் மசாலாங்கிறதுனால நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கியிருக்கிற மசாலாவாக இருந்தால் 2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ஏன்னா அது கொஞ்சம் காட்டமாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்று போல் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாமே நம்ம ராவாக சேர்த்து அந்த சிக்கன் செய்கிறப்போ இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. தலசேரியில் போயிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அதே டேஸ்ட்டில் தான் வீட்டில் செஞ்சப்போ இருந்துச்சு. நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாம் அந்த சிக்கனில் ஒன்று போல் உப்பு எல்லாமே ஒன்று போல் சேர்கிற மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் நான் சேர்க்கலை. நம்ம இதை அடுப்பில் வச்சு நம்ம செய்கிறப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் சேர்த்துக்கலாம்.
நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் அழுத்தி பிசைஞ்சு விட்டு சிக்கனை நல்லா பிரட்டிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட ஊற விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக ஊறிடும். சிக்கன் வந்து இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது நல்லா சாஃப்டாக வெந்து சீக்கிரம் வெந்து வரும். பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் அதோட குவான்டிட்டியும் குறைஞ்சி போச்சு. இப்போ அடுப்பில் அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி லைட்டாக சூடாகட்டும். தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதம் வடித்து தான் இந்த பிரியாணி செய்ய போகிறோம். தண்ணி லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் சூடானதுமே நம்ம வந்து அரிசியை சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேங்கிறத பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அரிசி நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, பொடியாக நறுக்கின கேரட்டு. இப்போ ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின மல்லி புதினாவும் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த கேரட் வந்து இந்த அரிசி வேகிற டைம்லேயே கேரட் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துடலாம். சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தலசேரி ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த அரிசியை நம்ம மற்ற அடுப்புக்கு மாற்றிட்டு இப்போ சிக்கனை இந்த அடுப்பில் வச்சு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அரிசி வெந்து நம்ம வடித்து அது ஆறுற டைமுக்குள்ளே சிக்கனும் நல்லா வெந்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியை வேக வச்சுக்கோங்க. அதாவது அரிசி 2ஆக உடையிற மாதிரி நகத்தில் நம்ம நசுக்கினோம் அப்படின்னா 2ஆக உடையிற அளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம தம் போட போகிறோம். குழஞ்சிருச்சு அப்படின்னா பிரியாணி டேஸ்ட் வராது. அதே சமயத்தில் முழுசாக வெந்துருச்சுனாலும் தம் போடும்போது உங்களுக்கு குழஞ்சிடும். இப்போ இந்த அடுப்பில் நம்ம சிக்கன் எடுத்து அப்படியே வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா சிக்கன் வந்து வேகட்டும். அந்த பக்கம் அரிசியை கொஞ்சம் அப்படி கிளறி விட்டுக்கோங்க. 2-3 கொதியிலேயே உங்களுக்கு சாப்பாடு நல்லா ஊறிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நகத்தில் உடைக்கும் போது இப்படி உடஞ்சா போதும். இப்போ நம்ம சாப்பாடை காய் வடிக்கிற ஜல்லடையில் வடித்து எடுத்துக்கலாம். சாப்பாடை இப்போ நான் வந்து வடிச்சிட்டேன். இது வந்து இந்த சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வெந்து குழையாமல் இருக்கிறதுக்கு நம்ம சோறாக்குன அந்த பாத்திரத்தில், அதாவது நார்மல் வாட்டர் கலந்து வடித்த சாதத்து மேலே எல்லா பக்கமும் இப்படி ஒன்று போல் ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அரிசி ஆறினாலும் உதிரி உதிரியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழஞ்சு போகாமல் உதிரி உதிரியாக இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்கன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி செஞ்சது முட்டை, தயிர் பச்சடி, கூடவே நாட்டுக்கோழி குழம்பு. இது தாங்க பண்ணினேன். இப்போ காய் வடிக்கிற சல்லடையிலேருந்து அந்த அகலமான பாத்திரத்துக்கு சாதத்தை கொட்டிட்டு ஆற விட்டுடலாம். ஏன்னா சிக்கன் வேகிறதுக்குள்ளார இங்கே வந்து அரிசி அந்த சூட்டுக்கு குழஞ்சி போயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டோம் அப்படின்னா அது நல்லா உதிரி உதிரியாக அப்படியே இருக்குங்க. ஒரு தடவை செய்துட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை நம்ம ஓப்பன் பண்ணுவோம்.
நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துட்டுருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இந்த சிக்கனை ரெடி பண்ணணும். இப்போ நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே ஹோம்மேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுறது. 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா 100 கிராம் இஞ்சி சேர்த்தா 100 கிராம் பூண்டு சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்குவேன். உப்பு சேர்க்க மாட்டேன், எண்ணெய் சேர்க்க மாட்டாங்க. டப்பாவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாது. புளிப்பில்லாத தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சிக்கனை நல்லா பரட்டி விடலாம். இந்த தயிர் இன்னுமே அந்த சிக்கனை சாஃப்டாக்கும். நாட்டுக்கோழிங்கிறதுனால ரஃப்பாக இல்லாமல் சீக்கிரம் வெந்துடும். நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் தயிர் சேர்க்குறது. நார்மலாக நம்ம எப்போவுமே மற்ற சிக்கன் செய்கிறப்பவும் தயிர் சேர்த்து தான் நம்ம சிக்கன் செய்வோம். அது நாராக இல்லாமல் சாஃப்டாக இருக்கிறதுக்காக நம்ம பிராய்லர் சிக்கன் செய்யும்போது தயிர் சேர்ப்போம். நாட்டுக்கோழியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க. இன்னுமே நம்ம தயிர் சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பிரிஞ்சு வரும். இந்த மசாலாலாம் நல்லா ராஸ்மெல் போக சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா தண்ணி வற்றி வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தீ ஹை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இன்னுமே நான் அந்த கோழியில் நல்லா தண்ணி விட்டு வந்துட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி வரணும். கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உப்பு செக் பண்ண மாட்டேன். பிள்ளைங்களை கூப்பிட்டு தான் உப்பு செக் பண்ண சொல்லுவேன். 2 தடவை கூப்பிட்டு செக் பண்ண சொல்லியும் ஒருத்தர் உப்பு கம்மியாக இருக்குதுங்கிறாங்க, ஒருத்தர் காரம் கம்மியாக இருக்குதுங்கிறாங்க. கரெக்டாக சொல்லுங்கள் பிள்ளைங்களான்னு பிடிச்சி சத்தம் போட்டு உப்பு காரம் பார்க்க சொன்னேன். கடைசியாக என் பொண்ணு தான் சொன்னிச்சு, அம்மா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, உப்பு சேர்த்துட்டிங்கன்னா காரம் சரியாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் காரம் கணக்காக இருந்தது. பிரியாணி ரெடியாகி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நல்லா காரசாரமாக தலசேரி ஸ்பெஷல் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேரளா ஸ்டைல் பிரியாணிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே பாதி எப்போ பார்த்தாலும் இந்த கேரளா பிரியாணி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொண்ணு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்க்க சொல்லி சொன்னாங்க. இது ஒரு கஷ்டம் நமக்கு. நான்வெஜ் நம்ம சாப்பிடாததுனால உப்பு பார்க்குறதுக்கு யாரோ ஒருத்தரை தேட வேண்டியிருக்குது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு செக் பண்ணுறவங்களா இருந்தால் பிரச்சனையே இல்லை. கணக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு அதிகமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா அரிசி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு நமக்கு கணக்காக இருக்கணும். அப்படின்னா நம்ம சிக்கனில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு தூக்கலாக இருக்கணும். இப்போ நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கிளறி விடும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாசம் நல்ல தெரு வரைக்கும் வாசமாக இருக்குதுன்னு கீழே இருந்துட்டு சொன்னாங்க. சூப்பராக மணமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க சொன்னாங்க. இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துடலாம். சாதம் பாருங்கள், அந்த கேரட் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு கலராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி விட்டு, அதாவது நார்மல் வாட்டர் விட்டு அலசி ஆற வச்சுருந்ததுனால உதிரியாக இருக்குது சாப்பாடுமே. இப்போ சாப்பாடை சேர்த்தாச்சு. நம்ம இப்போ கிளறி விடக்கூடாது. அப்படியே நல்லா அமுத்தி விடுங்க. நல்லா ஒன்று போல் பரத்தி விட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி சமன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி புதினா பொடியாக கட் பண்ணினது சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை கூட சேர்த்துக்கலாங்க. அது இன்னுமே நல்லா ரிச்சான ஒரு பிரியாணியை தரும். இப்போ நான் மேலாப்பில் தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ தம் போட்டுடலாம். பழைய தோசைக்கல்லை எடுத்து அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் தம் விட்டுருங்க.
15 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தம் ஆகிடும். 15 நிமிஷத்தில் உங்களுக்கு தலசேரி ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுங்க. நான் முட்டை வேக வச்சதை தூக்கி அப்படியே மேலே வச்சுட்டேன். இந்த மூடியில் கொஞ்சம் கூட ஆவி வெளியே போகாது. கரெக்டாக 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. சூப்பராக ரெடி ஆயிருந்தது. அரிசி பாருங்கள், பொலன்னு அந்த சிக்கனோட இப்போ கிளறி விடுங்க. இப்போ நம்ம கிளறி விடும்போது அங்கங்கே ஒயிட் ரைஸ் இருக்கும், அங்கங்கே அந்த சிக்கனோட அந்த மசாலாவோட அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்குங்க. அரிசி குலையலை, அடி பிடிக்கலை, சூப்பராக உதிரியாக தலசேரி ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி அரிசியும் உடையில பாருங்கள். ஏன்னா நம்ம விதையாக வடித்ததுனால கரெக்டாக இப்போ வெந்து பக்குவமாக இருக்குது. ரொம்பையும் போட்டு கிளறாமல் அங்கங்கே மட்டும் இப்படி கிளறி விட்டு திருப்பியும் நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இப்போவே பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நல்லா சமன்படுத்தி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். எப்போவுமே அடுப்பில் இருந்தால் உடனே சர்வ் பண்ணுறத விட ஒரு 5-10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக தலசேரி ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ 5 நிமிஷமாக ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு சுட சுட பிரியாணியும் சர்வ் பண்ணியாச்சு. இந்த தலசேரி நாட்டுக்கோழி பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.